குறிப்பிடத்தக்க ஒரு நாளான சிறப்புமிக்க ஒரு நாளான வரலாற்று முதன்மை கொண்ட ஒரு நாளாக விளங்கும் மாவீரர் நாளில் நம் தேசம் இணையதளம் தொடக்கப்படுகிறது. நம் தேச இணையதளம் தொடங்கும் தோழர்களை நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன். நம் தேசம் இணையதளத்தோடு இணைய இருக்கும் நேயர்களையும் நான் மனம் நிறைய வாழ்த்துகிறேன். மாவீரர் நாளில் இந்த நம் தேசம் இணையதளத்தை தொடக்குகிறீர்கள். நம் தேசம் என்று சொல்லுகிற பொழுது உலகெங்கும் பரவி வாழ்கிற தமிழீழ மக்களுக்கு இரண்டு தேசங்கள் நினைவுக்கு வரும். ஒன்று தமிழ்நாடு, ஒன்று தமிழீழ நாடு. இந்த இரண்டு நாடுகளும் நாம் வாய் திறந்து நம் தேசம் என்று சொல்கின்ற இரு தேசங்களாக நமக்கு வாய்த்துள்ளன. அரபியர்களுக்கு இப்படி 24 தேசங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த தேசங்களிலெல்லாம் பெரும்பாலும் அரசு கொண்டு வாழ்கிறார்கள். நாம் நம்முடைய இரண்டு தேசங்களும் அரசு இழந்த தேசங்களாக, அடிமை தேசங்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒன்றை நினைத்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு இருக்கிறது தானே, இந்த ஒரு தேசம் போதுமே. தமிழீழம் என்கிற தேசம் தேவையா? அது போனால் என்ன, பரவாயில்லை, எங்களுக்கு தமிழ்நாடு இருக்கிறது என்று பேசுகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீனர்கள் போராடுகிறார்களே, உலகெங்கும் வாழும் அரபிய மக்களின் ஒரு தேசமாக பாலஸ்தீனம் இருக்கிறது. அவர்களிடம் 24 தேசங்கள் உண்டுதானே. எனவே 25வது தேசம் பாலஸ்தீனம் தேவையில்லை என்று அவர்கள் கருதவில்லை. நம்மிடம் எந்த தேசமும் அப்படி அரசு கொண்ட தேசமாக நமக்கு இல்லை. இந்த நிலையில் இருக்கிற தேசங்களையும் இழந்து தொலைத்து விடுவதென்று சிலர் கருதி இப்படி சின்னத்தனமாக பேசுகிறார்கள். இந்த கருத்தை கேட்கிற பொழுதெல்லாம் தலை கூறுகிறது. நம் தேசம் தமிழ்நாடு, நம் தேசம் தமிழீழம், இந்த இரண்டு தேசங்களையும் நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும். இந்த இரண்டு தேசங்களிலும் வாழ்கிற தமிழ் தேசியனம் தன் அடையாளத்தை தொலைத்து விடாதபடி நாம் காத்தே ஆக வேண்டும். மாவீரர் நாளில் இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. மாவீரர்கள் அவர்கள் எத்தனை பெரியவர்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்று முள்ளிவாய்க்கால் போரில், 4ஆம் கட்ட போரின் முடிவில் எல்லாமே முடிந்து விட்டது என்று சிலர் முனகுகிறார்கள். நாம் முள்ளிவாய்க்காலில் விழுந்து விட்டோம் என்று சிலர் சொல்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நாம் முள்ளிவாய்க்காலில் இழந்திருக்கிறோம் என்று சொல்வேனே தவிர விழுந்திருக்கிறோம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். முள்ளிவாய்க்கால் ஒரு முடிவல்ல, முள்ளிவாய்க்கால் ஒரு திருப்பம். நாம் மறந்துவிடக்கூடாது. முள்ளிவாய்க்காலில் மூட்டப்பட்டிருக்கிற நெருப்பு, அந்த மண்ணில் கடந்த காலங்களில் 30,000 மாவீரர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த விடுதலை களத்தில் நின்று போராடி அவர்களுக்கு பக்கத்துணையாக 1 இலக்கம் அல்ல 2 லட்சம் மக்கள் நின்று தங்கள் இன்னுயிரை கொடுத்து நடத்திய ஒரு வீறுமிக்க விடுதலை போர். அந்த போரில் அதன் அறுவடையாக இன்று உலகெங்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்களா, ஈழத்தில் காந்திய வழியில் கதவடைப்பு, கருப்பு கொடி போராட்டம், உண்ணா நோன்பு, சத்தியாகிரகம் என்றெல்லாம் நாங்கள் கடந்த காலத்தில் நடந்த அறவழிப்போரை தொடர்ந்திருந்தால், அறவழிப்போரையே எங்கள் போர் என்று நாங்கள் முன்னெடுத்திருந்தால், என்று ஐநா மன்றத்தின் வாசல் வரை எங்கள் ஈழத்தின் விடுதலை போர் வந்து நிற்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஐநா மன்றத்தின் கதவை தமிழீழ விடுதலை போர் தட்டுகிற நிலை என்று உருவாகியிருக்கிறதே. வாசலுக்கு உள்ளே இன்னும் நுழையாவிட்டாலும் வாசல் கதவை தட்டுகிற நிலை உருவாகியிருக்கிறதே. இதை உருவாக்கியவர்கள் மாவீரர்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு வீரமிக்க விடுதலை போர், அந்த விடுதலை போரின் முடிவில் கொன்று குவிக்கப்பட்ட 30,000 தமிழர்கள், கடைசி நொடி பொழுதி நடந்த அந்த படுகொலை, மிக கோரமான கொடிய கொலை. அந்த கொலை அந்த மண்ணில் இனப்படுகொலை என்று உலகெங்கும் என்று பேசப்படுகிறது. ஜெனோசைடு என்று சொல்கிறார்கள். ஆகவே முள்ளிவாய்க்கால் கூட நம்முடைய விடுதலை போரில் ஒரு முன்னேற்றம் தான் என்று நான் குறிப்பிடுவேன். இழந்திருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. நிகழ்ந்திருக்கக்கூடாதது நிகழ்ந்திருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்க வேண்டும், நான் அதையும் கூட ஒப்புகிறேன். ஆனால் இருந்தாலும்
சிங்கள இனவரியனின் முழு வடிவம், அவனுடைய கொலை முகம், அவனுடைய இரத்த கை உலகத்துக்கு தெரிவதற்கு முள்ளிவாய்க்கால் நமக்கு துணை புரிகிறது வரலாற்றில். அதனால்தான் முள்ளிவாய்க்காலை ஒரு திருப்பம் என்கிறேன். மாவீரர்களின் இன்னுயிர்கள் தான் அந்த திருப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றன. நாம் மறந்துவிடக்கூடாது. முள்ளிவாய்க்கால் என்பது அந்த மண்ணில் தங்கள் மூச்சை நிறுத்திய, மண்ணுக்காக உயிர்கொடை தந்த 30,000 மாவீரர்கள் விதைத்த பயிரின் அறுவடை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த மாவீரர் நாளில் அந்த பெரிய மாவீரர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். அவர்கள் அந்த மண்ணில் ஒரு பெரிய புரட்சியையே செய்தார்கள். அந்த மண்ணில் அவர்கள் ஈழத்தமிழனை மட்டும் உயர்த்தவில்லை, உலகத்தமிழனை உயர்த்தினார்கள். உலகத்தமிழனுடைய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், நம்முடைய பழைய தமிழன் சேரன் சோழன் பாண்டியன் கடற்படை தரைப்படை கொண்டிருந்தான். ஆனால் இந்த உயிர்கொடை தந்த மாவீரர்கள் அவர்களுடைய போராட்டத்தின் வளர்ச்சியால் வான்படை கண்டார்கள். நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் புறநானூறு படிக்கிறோம், சங்க இலக்கியம் படிக்கிறோம். அந்த மண்ணில் தன்னுடைய பிள்ளைக்கு தலைக்கு எண்ணெய் போட்டு தலை சீவி வேல் தந்து களத்துக்கு அனுப்பிய தாய், அவளை பார்க்கிறோம். ஆனால் களத்தில் நின்ற தாயை, களமாடிய பெண்ணை நாம் பார்த்ததில்லை. ஆனால் இந்த மாவீரர்கள் அவர்களுடைய உயிர்கொடையால் அந்த மண்ணின் போராட்டத்தை உயர்த்தி பெண்ணுக்கு விடுதலை, அந்த மண்ணில் பெண் ஆயுதத்தோடு களத்தில் உலா வந்தால் பார்த்தோம். ஆகவே மாவீரர்கள் செய்த வரலாற்று செயல், அருஞ்செயல் நாம் வரலாற்றில் என்றுமே மறக்க முடியாத அருஞ்செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. தமிழ் ஈழத்தில் உள்ள அத்தனை தமிழர்களையும் அவர்கள் இணைத்தார்கள் அவர்களுடைய உயிர்கொடையால். பிரிந்து நின்ற ஒரு காலத்தில் ஜி பொன்னமலம் கட்சி, செல்வநாயகம் கட்சி, வவுனியா சுந்தரலிங்கம் கட்சி என்று பிரிந்திருந்த கட்சிகள் அந்த மண்ணில் குழம்பி கிடந்த குழுக்கள் எல்லாம் இணைத்து மாவீரர்கள் அந்த மண்ணை ஒரு தமிழினமாக்கினார்கள். அது அவர்களுடைய அருஞ்செயல். ஈழத்தில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களை அவர்கள் இணைத்தார்கள். இந்தி போர் நடைபெறுகிற போது கூட அந்த போராட்டம் கூட உலகத்தமிழனை ஒருங்கிணைக்கவில்லை. உலகத்தமிழன், ஈழத்துக்கு வெளியே இருந்த தமிழ்நாட்டு தமிழன், உலகில் இருந்த தமிழன் ஈழ விடுதலை போரோடு ஒன்றினான். அந்த போர் உலகத்தமிழனின் போராகியது. உலகத்தமிழனை ஒருங்கிணைத்த அருஞ்செயலை இந்த மாவீரர்கள் தங்கள் உயிர்கொடையால் நிகழ்த்தி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, நான் முன்பு சொன்னது போல அந்த போரை இன்னும் மேலே உயர்த்தி என்று ஐநா மன்றத்தின் கதவை தட்டுகிற நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அந்த போரின் முடிவில் அரும்பெரும் தலைவர், தமிழீழ தேசிய தலைவர் சொன்னார், நாங்கள் துப்பாக்கிகளை மௌனிக்க செய்திருக்கிறோம் என்று சொன்னார். போராட்டத்தின் வடிவம் இனி மாறும் என்று சொன்னார். அதன் பொருளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த மண்ணில் அந்த போர் தொடரும் என்றுதான் அதற்கு பொருள். அந்த போர் எப்படி தொடரும்? நிலையாகவே துப்பாக்கிகள் மௌனிக்க செய்யப்படுகிற நிலை இருக்குமா, மௌனம் கொள்ளுமா என்றால் அப்படி நான் கருதவில்லை. காலம் மிக விரைவில் பதில் சொல்லும், காத்திருங்கள். ஏனென்றால் அந்த மண்ணின் தலைவன், அந்த மாவீரர்களை உருவாக்கிய தலைவன், அவன் உயிரோடு இருக்கிறான். அவன் திரும்பி வருவான். அவன் வருகிற பொழுது 100 புயல்களை தோளில் சுமந்து வருவான். அவன் வருகிற பொழுது அவனுடைய நெஞ்சில் எரிமலை இருக்கும். அவன் திரும்பி வருகிற பொழுது அந்த மண்ணில் சிங்கள எதிரிகள், நம்முடைய பகைவர்கள், அவர்களுடைய தலை மீது வானின் இடி விழும். அந்த காலம் உருவாகும், விரைவில் உருவாகும். மாவீரர்களுடைய உயிர் அத்தனை பொறுமையானது, அத்தனை வலிமை மிக்கது. அந்த மண்ணில் மாவீரர்கள் தமிழீழ விடுதலையை அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்கிற செய்தியை, அந்த தமிழீழம் மலர்கிற செய்தியை, தமிழீழ மக்கள் தங்களுடைய விடுதலையை தங்கள் கைகளால் அணைத்து மகிழ்கிற செய்தியை நான் உங்களுடைய நம் தேசம் இணையதளத்தில் கண்டு களிக்க காத்திருக்கிறேன். நம் தேசம் இணையதளத்தை வாழ்த்துகிறேன். மாவீரர்கள் வாழ்க, நம் தேசம் வாழ்க.